புடிங்க சார் இவனை, எல்லாத்துக்கும் இந்த பழனிவேல் தான் சார் காரணம், எங்கள் கடையை ராத்திரியோட ராத்திரியா கொளுத்தி விட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான் சார், இவனை விடவே கூடாது சார் அப்படின்னு இப்போ பாண்டியன் கத்தி இப்போ வந்து பழனிவேலை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கதையே மொத்தமாக திசமாரி போக போகுது. இது இப்போ வந்து இது வரைக்கும் நல்லவனாக இருந்த பழனிவேலை சீண்டி விட்டு தூண்டி விட்டு கடைசியாக வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் இவன் கூட யாருமே வந்து அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு பாண்டியன் கத்த அந்த ஒரு வார்த்தையவே தாங்கிக்க முடியாமல் ரோட்லேயே அழுதுகிட்டே வந்த பழனிவேலுக்கு இன்னொரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ செந்தில்கிட்ட டேரெக்டாக வந்து சரவணம் போய் இப்படி என்ன நடந்துச்சு தெரியுமாடா, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலேயே கடையை ஆரம்பிச்சு நம்ம கடையை காலி பண்ணணும்னு மாமா முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னா, நம்ம மாமாவா, இத்தனை நாள் நம்ம கூட பழகி எல்லா விஷயத்தையும் பண்ணாரு அவரா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யோசிக்கல செந்தில். அப்போவே தெரியும் அந்த ஆள்லாம் ஒன்றும் சரியில்லைன்ட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருந்திருக்குன்னு பாருங்கள். குடுன்னு வந்து வண்டி எடுத்துட்டு நேராக போய் அந்த ஆளுக்கு நம்ம மிரட்டரை கொடுத்து வருவோன்னே, நம்ம அப்பாவுக்கு எதிராக நான் ஏதாச்சும் பண்ணலாம், அந்த ஆள் யாருன்னு அப்படின்னு கூடவே இருந்த மாமாவுக்கு எதிராக நேராக கிளம்பி போய் கடையில் போயிட்டு இப்போ அவரோட கடையில் போய் பழனிவேல்கிட்ட கோவப்படுறாங்க. என்ன மாமா இப்படி ஒரு துரோகியாக இருப்பேன்னு நினைக்கலையா, உன்னெல்லாம் எவ்வளோ பெருமையாக நினச்சிருந்தோம், எங்கள் தாய்மாமான்னு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் உன் அண்ணனுங்க மாதிரி தானே நீயும், எங்கள் அப்பா சொன்னது சரிதான், துரோகியா நீ அப்படிங்கும் போது செந்தில் டேய் நான் அப்படி பண்ணியிருப்பேன் நினைக்கிறியாடா, ஐயோ தெரியுதேயா கடையில் உட்காந்து வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு அதுக்குள்ளார உனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா கிளம்பி வெளில வர வேண்டியதானே, அப்போ உன் மனசில் என்ன இருக்குது அதானே உனக்கு ஆசைப்பட்டிருக்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க இந்த சமயத்தை டக்குன்னு சக்திவேல் உள்ளார போந்துட்டு என்னடா என் தம்பிகிட்டே இந்த எதிர்த்து பேசுகிறீங்களா, அப்படி தான்டா பண்ணுவோம், உங்கள் கடையை காலி பண்ணிட்டு அந்த பரதேசி பாண்டியன் பரதேசியாக சுற்றுறதை நான் பார்க்க போகிறேன்டா, அதுக்கு தான்டா பண்ணோம் வேணுனே பண்ணோம்டா அப்படிங்கும் போதே டக்குன்னு வந்து யோ அப்படின்னு ஒரு கையை ஓங்க அவர் இவரை பலார் நிறைய சக்திவேல் அரைஞ்ச உடனே ஒரே கை கலப்பாயிடுது. ஆமாண்டா நான் துரோகியாவே இருந்து போனடா, தயவு செஞ்சு எங்களை விட்டு மூலம் கிளம்பி போங்கடா, இதுக்கப்புறம் நானும் உங்கள்கிட்ட பேசடா, உங்களுக்கு நான் வேணானா எனக்கு நீங்கள் வேணாண்டா அப்படின்னு இப்போ வந்து பழனிவேல் கத்திடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டை எல்லாரும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இப்போ கதிர் தான் வந்து ஷாக் ஆகுறாரு, எதுக்குன்னே அங்கே போனீங்க, என்னன்னே பேசவே விடலையாண்ணே மாமாவை, மாமா ஏதோ விளக்கம் கொடுக்குறான்னு அங்கே வந்தார், பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தார். அப்போ ஒரு மனசில் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குன்னு தான் அர்த்தம், காலையிலேருந்து எனக்கு தெரியாது கடை எங்கே ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னார், அப்போ அதுவே பொய் சொன்னாருங்கிறீங்களா, எல்லாமே பொய் சொன்னார்னா அப்போ இத்தனை நாள் ஏன் இங்கே உட்காந்துருக்கணும், அவருக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு, இந்த வீட்டில் அவருக்கு ஒரு சுகமும் கிடையாது ஒரு சொகுசும் கிடையாது, அவரை போட்டு அடிமை மாதிரி வேலை வாங்கணும், திட்டினாங்க, பணத்தை திருடினாருங்காங்க, எல்லாத்தையும் அது ஒய்ஃப் முன்னாடியே பேசினார், அப்பா எத்தனையோ தடவை பல தடவை கை வாங்கியிருக்காரு, எல்லா விஷயமும் இருந்திருக்கு, ஆனால் மாமா இங்கே தானே இருந்தார், இங்கேருந்து அங்கே கிளம்பி போய் நான் கடை வச்சு தரேன்னு சொன்னும் போது கூட அங்கே வேணாம் நான் இங்கே வந்துடுறேன்னு தானே ஓடி வந்தார், அவரோட பாசம் என்றைக்குமே இங்கே தானே இருந்திருக்கு, எல்லா விஷயத்தையும் கோவப்பட்டிருக்காரு. அந்த இப்போ ஈவன் அரசியோட விஷயத்தில் கூட வந்து அந்த குமரவேலை எப்படி அடித்து கோவப்பட்டார் எல்லாம் பண்ணார், இப்படி போய் வந்து அவரை போய் சந்தேகப்படுறீங்களானே அப்படின்னா நீ ரொம்ப நல்லவனா யோசிக்காதரா, அவர் நல்லவனாக இருந்தால் எப்பயோ வந்து இந்த கடை ஆரம்பிக்க போகிறோங்கிறத சொல்லியிருப்பாரா, சொல்லவே இல்லை, அப்படின்னா அவர் குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கோண்ணே, இப்படி எல்லாரும் கேட்குறாங்க குழப்பமாக இருக்குன்னு சொல்லாமல் இருந்திருப்பார், சும்மா இதெல்லாம் நீ நம்புடா கதிர், நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, அவரெல்லாம் சும்மா விடக்கூடாதா அப்படிங்கும் போதே டேய் விட்றா, அவன் நமக்கு எதிராக வந்து கடையை ஆரம்பிக்கணும்னு எப்போ நினச்சானோ அப்போவே வந்து அவன் மொத்தமாக காலி, இதுக்கப்புறம் அவன் கடை நல்லாலாம் ஒன்றும் போகாது, நம்ம கடை இத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணவங்கள விட நேற்று வந்து அவனால் நடத்திட முடியுமா அப்படின்னா மனசுக்குள்ளே கதிர் நினச்சிக்கிறாரு, இவரும் கடை நீங்கள் ஆரம்பித்த போது வந்து கூடவே தானே இருந்தார், உங்கள்கிட்ட தானே வியாபாரத்தை கற்றுக்கிட்டாருன்ட்டு, ஆனாலுமே வந்து இதெல்லாம் எதுவும் சொல்லாமல் கதிர் இந்த பைத்தியங்கள்கிட்ட நம்ம எதுவும் பேச வேணாம் அமைதியாக இருக்க. இது கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சக்திவேல் குமரவேல் அதுக்கப்புறமா வந்து முத்துவேல் தனியாக பேசுகிறாங்க, அண்ணே இப்போ பரவாயில்லண்ணே நம்ம தம்பி நம்ம கூடயே வந்துட்டான், ஆனால் திருப்பி அவனை அந்த பக்கம் இழுத்துருவாங்களோன்னு தான் யோசித்தேன், ஆனால் இப்போவும் வந்து சண்டையாக தான் போயிட்டு இருக்காது, ஆனால் இதை மொத்தமாக முடிச்சு விடணுன்னு, இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தால் திருப்பி நம்ம தம்பி அங்கே போய் ஒட்டிக்கூடாது, அதை தான் சுகன்யாவும் விரும்புது, அங்கெல்லாம் போக வேணாம் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்குது, ஸோ நம்ம கூட நம்ம தம்பியை வச்சுக்கணும், அந்த ஓடுகாலி இருக்கால அவளும் சரி இந்த பரதேசியும் சரி அவனுங்க நம்ம குடும்பத்தோட ஒட்டவே விடாமல் இருக்கணும்னா ஒரே வழி தானே இருக்குது, அந்த பாண்டியன் ஷோஸ் கடையே இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னா என்னடா பண்ணலாங்கிற அப்படின்னா கடையை காலி பண்ணி விட்டுறலான்னு, கடையை காலி பண்ணி விட்டுட்டு இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் நடந்துச்சு ஆக்சிடென்ட்டால் நடந்துச்சுன்னு வச்சுக்கலான்னு அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்க, ஸோ இப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து டேய் ஏதோ பிரச்சனை வந்துட போகிறா அப்படின்னா என்ன நாங்கள் பார்த்துக்குறோண்ணே அப்படின்ட்டு குமார் அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சக்திவேலும் கூட கிளம்பி போய் ராத்திரியோட ராத்திரியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கடையை வந்து இப்போ பாண்டியன் கடையை மூடிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு போக அந்த கடையை போய் கொளுத்தி விட்டுறாங்க, கொளுத்தி விட்டு அடித்து உடச்சி நொறுக்கி அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே பற்ற வைக்க இந்த சமயத்தில் பழனிவேல் தன்னோட கடையை மூடிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறாரு, கிளம்பலான்னு பார்த்தவர் கடையை மூடலான்னு போகும்பொழுது அந்த பக்கம் ஏதோ வந்து ஒரு மாதிரி புகையாக இருக்குது, ஏதோ ஆளுங்கெல்லாம் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தா அங்கே யாரோ அடித்து உடச்சிட்டு கதையை மூடி கொளுத்தி விட்டு கிளம்புறாங்க.
ஓடுறத பார்த்தோன்னா யாருன்னு இவருக்கு அடையாளம் தெரியல. ஐயோன்னு சொல்லிட்டு இருட்டில் குடுன்னு ஓடுறாரு. ஓடி போய் கால் பண்ணி உடனே வந்து ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணுறது என்ன, இவரே தண்ணி எடுத்து கொண்டு போய் வந்து அணைக்கிறது என்ன அப்படின்ட்டு வந்து அந்த கடையை காப்பாற்றி முடிச்சு ஐயோ காப்பாற்றிட்டேன் அப்படிங்கும் போதே வந்து யாரோ வந்து அதுக்குள்ளார பாண்டியனுக்கு கால் பண்ணி உங்கள் கடையை வந்து கொளுத்திட்டாங்க, உங்கள் கடை கொழுந்து விட்டு எரியுதுங்க. உடனே வந்து இப்போ செந்தில் குமார், அதுக்கப்புறம் சார் செந்தில் சரவணன், அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாம் வண்டி எடுத்து வேகமாக வரும்பொழுது பார்த்தா இவர் தண்ணி ஊற்றி அணைச்சிக்கிட்டு இருக்காரு. அணைச்சிட்டு இருக்கவரை போய் சப்புன்னு அரைஞ்சு என்னடா பண்ணிருக்க அப்படின்னா, மாமா மச்சான் நம்ம கடை யாரோ கொளுத்திட்டாங்க மச்சான். நம்ம கடையா? என்னடா டே கொளுத்துறதையும் கொளுத்திட்டு நாடகம் ஆடுறியா? ஓ உன் கடை மட்டும் தான் அந்த தெருவில் இருக்கணுங்கிறதுக்காக புது கடை ஆரம்பிச்ச அடுத்த நாளே எங்கள் கடையை காலி பண்ணுறியா? இந்த கடை போட்ட சோர்த்தனாடா தின்னு வளர்ந்த, இப்படி நன்றி கட்ட பேரா இருக்கேடா அப்படின்னு இவர் கத்த ஆரம்பிக்கும் பொழுதே வந்து மச்சான் அப்படி இல்லை மச்சான் அப்படி இல்லை மச்சாங்கும் போதே வந்து என்ன சந்தேகப்படுறீங்களா மச்சான், இந்த அளவுக்கு நான் மோசமாக இறங்குவேன் நினைக்கிறீங்களா? இறங்கிட்டியடா, கடையை கொளுத்திருக்கேடா பாவி அப்படின்ட்டு கடையை ஃபுல்லாக இது பண்ணி பார்த்தா அங்கங்கே கொழுந்து விட்டு எரிஞ்ச கொஞ்சம் டேமேஜ் தான் இருக்குது, ரொம்ப டேமேஜ் இல்லை. ஏன்னா வந்து இவர் தான் அணைச்சிட்டாரு. டக்குன்னு உடனே வந்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து உடனே வந்து இங்கே சுகன்யா அப்போ தான் கடையை காத்திட்டு இருந்தவர் எங்கடா போனார்னு பார்த்து இங்கே வராங்க. இங்கே வந்தால் ஏமா இப்படி ஒரு கேவலமான கடமை அவன் புருஷன் அப்படிங்க, என்ன எனக்கு புரியல அப்படிங்கும் போது கடையை கொளுத்தி விட பார்த்துருக்காமாங்கிறாங்க. பின்னாடி பார்த்தா கடை டேமேஜ் ஆகி கிடக்கு. என்னடா அதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கு. போலீஸ் வந்தோடனே போலீஸ் கிட்டக்க இதோ இந்த இவன் தான் சார், இந்த பழனிவேல் தான் புதுசாக கடையை எதிர்த்தாப்பில் ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி எங்கள் கடையை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்படின்னு இவர் கேட்க, ஆமாம் எங்கள் கடையில் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவர் தனி கடை ஆரம்பித்ததுனால எங்கள் கடையை காலி பண்ணணும்னு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கும் போதே வந்து எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்க, அது வரைக்கும் சுகன்யா வந்து சரி பரவாயில்ல கடை போனால் போகட்டும் நமக்கு நல்ல வியாபாரம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஐயோன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னும் நம்ம புருஷன் மேலேயே மாற்றுறானுங்க அப்படின்னு அவங்க ஷாக்காக டக்கு வந்து யோ நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்க, நான் பண்ணல சார், நான் பார்க்கும்பொழுது 4-5 பேர் அடிச்சு உடச்சிட்டு போயிருந்தாங்க, கொழுந்து விட்டு எரிய போச்சு, அதனால தான் நான் அணைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து நீ எதிர்த்தாப்புல கடை ஆரம்பிச்சது உண்மையா இல்லையா, இவங்களுக்கும் உனக்கும் பகையா, ஏதாவது சண்டை நடந்துச்சா அப்படின்னா நேற்று கூட சண்டை சார், எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு வந்து செந்திலும் சொல்ல, அப்போ எல்லாத்தையும் மனசில் வச்சு பிளான் பண்ணி தான் வந்து இந்த கடையை கொளுத்தி உடைக்க பார்த்துருக்க அப்படிங்கும் போதே வந்து டக்குன்னு வாயா அப்படின்னு சட்டக்காலரை பிடிக்க, சார் இல்லை சார் நான் இதை பண்ணலை அப்படிங்கும் போது சப்புன்னு அரைகிறாங்க. சுகன்யா பதறி போய் குடுன்னு ஓடி போய் முத்துவேல் சக்திவேலுக்கு கால் பண்ணேன். அந்த மாமா சீக்கிரம் வாங்க மாமா, இங்கே அவன் புருஷனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா கடையை வந்து ஏதோ யாரோ கொளுத்திட்டாங்களோ அதை அணைக்க போயிருக்காரு, கடைசியில் எவர் மேலே பழி வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம செஞ்சதுக்கு அவன் மேலே பழி வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ வேகமாக அரெஸ்ட் பண்ணும்பொழுது, யோ நீ எல்லாம் டேய் நல்லாவே இருக்க மாட்டடா, ஏன்டா அப்படி பண்ற, நம்ம கடையை போய் கொளுத்திட்டியாடா அப்படிங்கும் போது, நான் பண்ணல மச்சான் அப்படிங்கும் போதே வந்து திருப்பி அரைகிறாங்க. அரைஞ்சோடனே நான் பண்ணலன்னு சொல்றேனே அப்படின்னு கத்துறோன்னே என்ன கத்துறான் பாருங்கன்னு இந்த பக்கம் பாண்டியனும் பலாரும் அறையிறாரு. போலீஸ்காரங்க யோ விடியா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கொண்டு போய் ஜீப்பில் ஏற்றிட்டு போகும்பொழுது அப்படியே வந்து பழனிவேல் முறைச்சிட்டே போகிறார். செய்யாதபடியை என் மேலே போட்டு எத்தனை சந்தேகப்பட்டு இந்த குடும்பத்துக்காக நம்ம நியாயா பேயா உழைச்சோம், கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு அவர் யோசிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ சக்திவேல் முத்துவேல் அவரை வெளில எடுத்தாலும் கூட பகையாக இது பெருசாக வளரப்போகுது. என்னைக்கு சக்திவேல் தான் அதை செஞ்சாருன்னு தெரிய வருதோ அப்போ தான் அந்த பிரச்சனை வேற மாதிரி போக போகுது. ஆனால் இப்படியே போச்சு அப்படின்னா வந்து பழனிவேலை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காததுனால பழனிவேல் சாதிச்சு பெரியாளாகி இவனுங்க எல்லாத்தையும் கெஞ்ச விடணும், இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் தான் வந்து நன்றி கட்ட குடும்பம்னு நமக்கே தோண ஆரம்பிக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். வேறு எந்த சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன் எந்த சினாரியோ பற்றி போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த ப்ரெடிக்ஷன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இது எப்படி இருக்குது நம்ம சொன்னதுங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.